தோண்ட தோண்ட அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் செம்மணி மனித புதைகுழி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளிலிருந்தும் இன்றைய தினம் புதன்கிழமை 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 18வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் இன்றைய தினம் புதன்கிழமை 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 27 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது இன்றைய தினத்துடன் 67 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களிலும் 20 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் நீதிமன்ற நீதிவான் ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணியின் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமா தேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது.